வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு வருக. இன்றைய வீடியோவில் ஜிடோடெக் 200 டேப்லெட் பற்றி பேசப் போகிறோம். இந்த மருந்தில் 200 மைக்ரோகிராம் மிசோப்ரோஸ்டால் உள்ளது. இது பரிந்துரைக்கப்பட்ட மருந்து. எனவே இதை எப்போதும் ஒரு மருத்துவரை அணுகிய பின்னரே பயன்படுத்த வேண்டும். ஜிடோடெக் 200 டேப்லெட் சன் பார்மாசூட்டிகல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தயாரித்து சந்தைப்படுத்துகிறது. அதன் விலையை பொறுத்தவரை 4 மாத்திரைகள் கொண்ட ஒரு துண்டுக்கான எம்ஆர்பி சுமார் 81 ரூபாய் ஆகும். நண்பர்களே, ஜிடோடெக் 200 டேப்லெட் பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட பிரச்சனைகளை முதலில் புரிந்துகொள்வோம். இந்த மருந்து முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது மருத்துவ கருக்கலைப்பு, அதாவது ஆரம்பகால கர்ப்பத்தில் மருத்துவ மேற்பார்வையின் கீழ் கருக்கலைப்பை தூண்டுவதற்கு, வயிற்று புண்களை தடுக்க, குறிப்பாக எசைட்கள் போன்ற நீண்டகால வலி நிவாரணிகளை எடுக்க வேண்டியவர்களுக்கு, கருப்பை சுருங்கச் செய்ய. மருத்துவர்கள் பல மருத்துவ நிலைமைகளுக்கு இதை பயன்படுத்தலாம். மேலும் சில சந்தர்ப்பங்களில் பிரசவத்தை தொடங்க, அதாவது பிரசவ தூண்டுதலுக்கு இது மருத்துவ மேற்பார்வையின் கீழ் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது இந்த மருந்து உடலில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி விவாதிப்போம். ஜிடோடெக் 200 மாத்திரையில் உள்ள மிசோப்ரோஸ்டால் உடலில் ஒரு குறிப்பிட்ட வகை புரோஸ்டாகிளாண்டின் ஹார்மோனாக செயல்படுகிறது. இது கருப்பை தசைகளை சுருங்க உதவுகிறது. இது கருக்கலைப்பு அல்லது பிரசவத்திற்கு உதவுகிறது. இது வயிற்று அமிலத்தையும் குறைக்கிறது மற்றும் வயிற்றின் உள்புறணியை பாதுகாக்கிறது, புண்களின் அபாயத்தை குறைக்கிறது. இப்போது இந்த மருந்தின் சாத்தியமான பக்க விளைவுகள் பற்றி அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு மருந்தையும் போலவே இந்த மருந்தும் சில பொதுவான பக்க விளைவுகளை கொண்டிருக்கலாம். அவை வயிற்று வலி அல்லது பிடிப்புகள், வயிற்றுப்போக்கு, குமட்டல் அல்லது வாந்தி, காய்ச்சல் அல்லது குளிர், அதிகப்படியான இரத்தப்போக்கு. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த பக்க விளைவுகள் லேசானவை மற்றும் சிறிது நேரத்திற்கு பிறகு தானாகவே சரியாகிவிடும். இருப்பினும், நீங்கள் அதிக இரத்தப்போக்கு, கடுமையான வலி அல்லது ஏதேனும் கடுமையான சிக்கல்களை அனுபவித்தால், நீங்கள் உடனடியாக ஒரு மருத்துவரை அணுக வேண்டும். இப்போது சில முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி விவாதிப்போம். மருத்துவரை அணுகாமல் இந்த மருந்தை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம். கர்ப்ப காலத்தில் மருத்துவ மேற்பார்வையின் கீழ் மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு மருந்து ஒவ்வாமை, கல்லீரல் அல்லது சிறுநீரக பிரச்சினைகள் அல்லது வேறு ஏதேனும் கடுமையான மருத்துவ நிலை இருந்தால், முதலில் உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்கவும். நண்பர்களே, ஜிடோடெக் 200 மாத்திரை ஒரு சக்தி வாய்ந்த மருந்து என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே அதன் சரியான மற்றும் பாதுகாப்பான பயன்பாடு எப்போதும் மருத்துவரின் ஆலோசனையின்படி செய்யப்பட வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும், சேனலுக்கு குழு சேரவும், மணி ஐகானை அழுத்தவும். இதனால் மருந்துகள் தொடர்பான துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள். நன்றி.